வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படி போஸ்ட்கிரில் ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் டேட்டா எப்படி இன்சர்ட் பண்ணுறது, டேட்டா இன்சர்ட் பண்ணக்கப்புறம் அந்த டேட்டாவை எப்படி பார்க்கறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போஸ்ட்கிரில் இன்ஸ்டலேஷன் வீடியோலாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ அதில் எப்படி டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ நியூ டேட்டா பேஸ். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஒரு வேளை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இது அதோட கண்டினியூஷன். ஸோ பாருங்கள், நியூ டேட்டா பேஸ். ஸோ இதில் ஸ்கீமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் டேபிள் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், டேபிள்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் டேபிள்னு கொடுங்க. ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுக்கணும். இது ஒரு மெத்தட். கொரி மூலமாகவும் நம்ம பண்ணலாம். அது நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் சாம்பிள்லாம் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதுதான் டேபிள் நேம். ஸோ இங்கே பாருங்கள், காலம்ஸில் காலம்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஒரே ஒரு காலம் மட்டும் ஆட் பண்ணி காமிக்கிறேன். சும்மா நேம்னு கொடுங்க. ஸோ அதோட கேரக்டர் டைப் நான் கொடுக்குறோம். ஓகேங்களா? கேரக்டர் கொடுத்துட்றேன். ஸோ நாட் நல் ப்ரைமரி. ஸோ நாட் நல்லாம் ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு கண்டிஷன் மாதிரி நம்ம கொடுக்கணும். இது கண்டிப்பாக இப்போ நேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நேம் காலம் கொடுத்துருக்கோம். இது நாட் நல் செலக்ட் பண்ணிட்டோம்னா அது நல்லாவே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? கண்டிப்பாக வேல்யூ இருக்கணும்னு. ப்ரைமரிக்குனா ஒன்றும் இல்லை, யூனிக் வேல்யூ. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ஆட்ரிபியூட் ப்ரைமரிக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்கலையா, அதுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த டேட்டா பேஸ் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தோம்னா பாருங்கள், உடனே டேபிள் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், டேபிள் கிரியேட் ஆயிருக்கு சாம்பிள்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அதில் ஒரு காலம் இருக்கும் இல்லைங்கன்னா நேம்னு நம்ம ஒரு காலம் கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம டேரெக்டாக பண்ணுறது. நம்ம query மூலமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா பேஸை ரைட் கிளிக் பண்ணுங்கள், query டூல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ query டூல் ஓப்பன் ஆகும். இங்கே தான் நம்ம queries எல்லாமே எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த டேபிள் கிரியேட் பண்ணுறதே நம்ம queryயில் எழுதலாம், SQL queryயில். ஸோ கிரியேட் யூஸ் பண்ண போகிறோம், CREATE. ஓகேங்களா? கிரியேட். ஸோ இது பார்த்தீங்கன்னா DDL கமாண்ட்ஸில் வரும், டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ கிரியேட். ஸோ கிரியேட் என்ன நம்ம கிரியேட் பண்ணணும், டேபிள் கொடுங்க. ஸோ இங்கே டேபிள் நேம் கொடுக்கணும். கிரியேட் டேபிள் கொடுத்துட்டு அந்த டேபிளோட நேம் நம்மளுக்கு என்ன வேணும் கொடுக்கணும். ரெக்கார்ட்ஸ்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம எல்லா காலம் நேம்ஸும் தரணும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துக்கிறேன். ஸோ காலம் நேம்ஸ் அதில் என்னென்ன காலம் இருக்கணும்னு நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஐடின்னு கொடுக்கலாம். இது காலம் 1. ஸோ இதோட டேட்டா டைப் கொடுக்கணும். கிரியேட் டேபிள், டேபிள் நேம் கொடுத்துடணுங்க. ப்ராக்கெட்டில் காலமோட நேம் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது காலம் நேம். இப்போ எடுத்துக்கும், ஸ்பேஸ் விட்டுட்டு அதோட டேட்டா டைப் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம் கொடுக்கலாம். இது கேரக்டர் டைப். ஸோ இது டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா வேர் கேர்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லை, கேரக்டர் டேட்டா டைப் தான். அதாவது அதில் நம்ம வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 15 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க இந்த ப்ராக்கெட்டில். ஸோ 50 கேரக்டர்ஸ்க்குள்ளே தான் அந்த நேம் இருக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது கொடுத்தாச்சு. ஸோ இங்கே நாட் நல் கூட கொடுக்கலாம். நாட் நல். ஸோ இதுதான் கன்ஸ்டன்ட்ஸ் சொல்லுவாங்க. நாட் நல்னா இது ஸ்டூடெண்ட் ஐடி கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அது கண்டிஷன்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? அது இன்டென்ட் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ செமிகாலன் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். பாருங்கள், ரன் பண்ணுறதுக்கு இந்த பட்டன். ஓகேங்களா? எஃப்ஐயும் கிளிக் பண்ணலாம். ஸோ ரன் ஆகுது. இங்கே பாருங்கள், query returned சக்ஸஸ்ஃபுல். ஓகேங்களா? ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் டேட்டா பேஸ் ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே பார்க்கலாம். பாருங்கள், ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்கீமா ஓப்பன் பண்ணுறேன். டேபிள்ஸ். இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேபிள் இங்கே இருக்கும். பாருங்கள், ரெக்கார்ட்ஸ். query மூலமாக கிரியேட் பண்ணுது. புரியுதுங்களா? ரெக்கார்ட்ஸ். அதில் எத்தனை காலம் வந்திருக்கும், 3 காலம் வந்திருக்கும். ஓகேங்களா? பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்.
புரியுதுங்களா? 3 காலம் வந்திருக்கு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ சின்டெக்ஸ் பாருங்கள், கிரியேட் டேபிள் கொடுத்துட்டு டேபிளோட நேம் கொடுக்கணும். இந்த ப்ராக்கெட்குள்ளே வந்துட்டு என்ன காலம் நேம் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வச்சுட்டு அதோட டைப், டேட்டா டைப் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? இது நாட்னல்ங்கிறது நாட்னல் கொடுத்தோம்னா அந்த காலம் வேல்யூ கண்டிப்பாக வந்து வேல்யூ இருக்கணும், நல்லா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் அது. ஸ்டூடெண்ட் நேம் வேர் கேரக்டர் 50 இப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 50 லெட்டர்ஸ் தான் வந்து இருக்கணும் மேக்ஸிமம். அது ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் இன்டிஜர். ஸோ 3 காலம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஒரு டேபிள் ரெக்கார்டுன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதில் 3 காலம் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு இதில் எப்படி டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் எப்படி டேட்டா வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ரெக்கார்ட்ஸ் இந்த டேபிள் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ இல்லை எடிட் டேட்டா இருக்கு இல்லையா, ஸோ ஆல் ரோஸ் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள் எம்டியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு டேட்டாவும் நம்ம இன்சர்ட் பண்ணலை. ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்க டேட்டா டைப்லாம் இங்கே வருது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணலாம். ஸோ டேட்டா பேஸில் போய்ட்டு query tool போயிருங்க. ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டூ கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்சர்ட் இன்டூ எதில் நாம் இன்சர்ட் பண்ணணும், அந்த டேபிளோட நேம் வந்து நம்ம கொடுக்கணும். டேபிளோட நேம் என்னங்க? ரெக்கார்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குங்க. ஓகேங்களா? இன்சர்ட் இன்டூ ரெக்கார்ட்ஸ், அந்த டேபிளோட நேம் கொடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு ப்ராக்கெட்டில் வந்துட்டு அந்த காலம் நேம்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காலம் நேம்ஸ் வந்து தரலன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை காலம் இருக்கோ அந்த வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலம் நேம் வந்து நம்ம கொடுக்கலன்னா, ஸ்பெசிஃபை பண்ணலன்னா அதுவே வந்து ஆர்டராக தான் எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு ஒரு காலம் வேல்யூ வந்து நான் தரலை அப்படின்னா மீதி 2 தான் நான் தரணும் அப்படின்னா அதை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு எதுவுமே தரலன்னு வச்சுக்கோங்க, டேரெக்டாக வந்துட்டு எல்லா காலம் வேல்யூஸும் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் டேரெக்டாக கொடுத்துட்றேன். ஸோ நம்ம வந்து எல்லாமே கொடுத்துருவோம். ஸ்டூடெண்ட் ஐடி, ஓகேங்களா, கமா, ஸ்டூடெண்ட் நேம், கமா, ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம கீழே வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுங்க, வேல்யூஸ் கொடுக்குறோம். ப்ராக்கெட்குள்ளே கொடுக்கணும். இப்போது ஸ்டூடெண்ட் ஐடி வந்து கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட் ஐடி என்னங்க, நம்ம இன்டீஜர் கொடுத்தோம் இல்லையா, ஸோ 1 கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட் நேம் வேர் கேர் கொடுத்தோம், தோ நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ளே வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? நேம் வந்துட்டு சாரான்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன, மார்க்ஸ். ஸோ மார்க்ஸ் வந்துட்டு 90 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ வேல்யூஸ் கொடுத்துட்டு இப்போ நான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் ரன் ஆயிடுச்சு. இன்சர்ட் 01. ஸோ நம்ம அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேரெக்டாக அந்த டேபிளை கிளிக் பண்ணியும் பார்க்கலாம், இல்லைனா வந்துட்டு செலக்ட் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. வியூ டேட்டா ஆல் ரோஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோ வந்து நம்மளுக்கு வந்து என்டர் ஆகிருக்கும் இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஐடி 1, நேம் வந்து சாரா, மார்க்ஸ் வந்து 90. ஓகேங்களா? அந்த டேபிள்குள்ளே இப்போ நாம் வந்துட்டு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இன்சர்ட் இன்டூ கமாண்ட் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் வந்துட்டு query toolக்கு போயிடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு அதே மாதிரி இப்போ வந்து ஒரே ஒரு ரோ தான் இன்சர்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் நான் இன்னொரு ரோ இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு 2 ரோ கூட நம்ம இதில் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஈஸி தாங்க. இன்சர்ட் இன்டூ ரெக்கார்ட்ஸ், டேபிள் நேம் கொடுக்கணும். ஸோ டேரெக்டாக நான் வந்து கொடுத்துக்கிறேன். 3 காலமே தான் வந்துட்டு நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு டேரெக்டாக வந்து நம்ம வேல்யூஸே கொடுத்துக்கலாம். வேல்யூஸ். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் ஐடி 2, நெக்ஸ்ட் வந்துட்டு வெங்கட், இந்த ஸ்டூடெண்ட் நேம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம் அடுத்தது. ஓகே, அடுத்தது வந்து மார்க்ஸ், ஒரு 80 மார்க்ஸ் போடுவோம். இது அதே மாதிரி தாங்க. இப்போ நான் query ரன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? முன்னாடி வந்துட்டு ஒரே ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணோம், இப்போ வந்துட்டு 2 ரோ இன்சர்ட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ பாருங்கள்,
நான் வந்து query ரன் பண்ணிட்டேன். ஸோ query வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரெக்கார்ட்ஸில் வந்துட்டு பாருங்கள், வியூ எடிட் டேட்டா ஆல் ரோஸ். இப்போ பாருங்கள், மொத்தம் வந்துட்டு நம்மளுக்கு டோட்டலாக வந்துட்டு 3 ரோஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சாரா வந்து கொடுத்துருந்தோம். இப்போ வந்து 2 கொடுத்துருக்கோம் இல்லையா, வெங்கட் ராம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இதில் வந்துட்டு எழுதி காமிக்கிறேன். query toolலே வந்துட்டு டேரெக்டாக வந்து இப்போ நம்ம வந்துட்டு எடுத்து பார்க்கணும். டேட்டா வந்து எப்படி எடுத்து பார்க்குறதுனா செலக்ட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? செலக்ட் ஆஸ்டிக் வந்து கொடுக்கணும். ஸோ ஆஸ்டிக்னா இந்த ஸ்டார் சிம்பிள் எதை யூஸ் பண்ணுதுன்னா எனிதிங், செலக்ட் எனிதிங் ஃப்ரம், எதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம், ஃப்ரம் அந்த டேபிள் நேம் கொடுங்க, ரெக்கார்ட்ஸ். ஸோ செலக்ட் எனிதிங் ஃப்ரம் டேபிள் நேம் என்னது, ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அந்த டேபிள் இருக்கிறது எல்லாமே வரும். செலக்ட் எனிதிங் ஃப்ரம் த டேபிள். ஸோ பாருங்கள், டேபிள் இருக்கிறதெல்லாம் வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் கமாண்ட், இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் இன்டூ. அதே வந்துட்டு ஒரு ரோ பார்த்தோம், அதோட மல்டிபிள் ரோஸும் வந்து பார்த்தோம். ஸோ அதே தான் கான்செப்ட், அதே தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணக்கப்புறமேட்டு அந்த டேட்டா வந்து எப்படி பார்க்கறது, டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணி எப்படி பார்க்கறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.